வெல்கம் டு அகிலன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசாலா தோசை செய்ய போறோம். மசாலா தோசைக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் சட்னியும் அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை வந்து 3 வெங்காயத்தை வந்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து 4 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சியை மட்டும் தட்டி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை, பூண்டு, வரமிளகா 4 எடுத்திருக்கேன் குட்டி குட்டியா. காஷ்மீர் மிளகாய் வந்து 3 எடுத்திருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். உளுந்து, உங்க பாருங்க உப்பு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து சட்னி வந்து செஞ்சிடலாம். கடாய் சூடாயிருச்சு. 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கோங்க. இங்க பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு. கடலைப்பருப்பு வந்து 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கலர் மாறணும். இங்க பாரு இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப உளுந்து ஆட் பண்ணி இதையும் போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. உங்களுக்கு உளுந்து வந்து கலர் மாறணும். இங்க பாருங்க கலர் மாறிடுச்சு. வரமிளகா, காஷ்மீர் மிளகாய் எல்லாம் போட்டுக்கோங்க. அதையும் வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. பூண்டு போட்டுக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் குக் ஆகுறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வந்து வணக்கி விடுங்க. உங்களுக்கு வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதம் வந்துடணும். அது வரைக்கும் வணக்குங்க நல்லா. இங்க பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் சட்னி அரைச்சிட்டு பார்க்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியுது. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு வணக்குனீங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும் ஆனியன். உங்களுக்கு அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இங்க பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஸ்மால் டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கிளறி விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ உங்களுக்கு வந்து நல்லா இது வந்து கெட்டியாகணும். மசாலா தோசைக்கு வைக்கிற அளவு நல்லா கெட்டியாகணும். கெட்டியானதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இங்க பாருங்க வாட்டர்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட தோசையில வைக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம ஒரு பவுல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்க பாருங்க நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க கல்லு நல்லா சூடாயிடுச்சு. இப்ப தோசையை வந்து ஊத்திடலாம். நல்லா பேப்பர் மாதிரி ஊத்திக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க சுத்தியும். கடலை எண்ணெய். ஓரளவுக்கு தோசை வெந்ததுக்கு அப்புறம் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க தோசை ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ சட்னி வந்து அப்ளை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து தோசை ஃபுல்லாக சட்னி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சிருந்த மசாலா வந்து இப்படி ஓரமாக அரைச்சிக்கோங்க. இப்போ தோசை வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே மடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை பாய்.